ஏங்க நீங்க யாருக்கிட்டங்க போனீங்க? சும்மா அந்த கதை உருட்டக்கூடாதுங்க. ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னாரு கலைஞர். கலைஞர் வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சாரா? பார்ட்டி கூட கூட்டணி வச்சாரா? யார் கூட? சொல்லுங்க. அப்ப ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டினா நீங்க பார்ட்டி கூட தானே, ராங் பார்ட்டி கூட தானே கூட்டணி வச்சீங்க. நான் 5 வருஷம் இருந்தீங்களா இல்லையா? அப்புறம் உங்களுக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் பிஜேபி மத அரசியல் பண்ணுதா? சரி, நான் இன்னொன்று சொல்றேன். கலைஞர் வார்த்தையிலே விஜய் சொல்லிட்டோம். நான் இருக்கும் வரை தமிழகத்தில் மதவெறி அரசியலை காலூன்ற விட மாட்டேன். நான் கூட்டணி வைத்திருப்பது அதிமுகவுடன். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது. அதிமுக தலைவரே, பொதுச் செயலாளரே பாஜகவுடன் எங்களுக்கு கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் ஒத்த கருத்துடன் திமுக வீழ்த்த வேண்டும் என்றுதான் கரம் கோர்த்திருக்கிறோம் சொல்றாரு. அதே கருத்து தான் என் கருத்தும். திமுகவை வீழ்த்த வேண்டும் அந்த ஒரே கருத்துல முதல் லட்சியமாக நாங்கள் அதிமுகவுடன் என்டிஏ கூட்டணிக்குள் இணைகிறோம். தமிழகத்தில் பெரிய கட்சி அதிமுக, அவ்வளவுதான். எடுபடுதுமா எடுபடாதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். கலைஞர் பேசினப்போ எடுபட்டுச்சுல. 99 கலைஞர் போனப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. நாங்கள் சிபிஎம் அப்போ கூட்டணியில் இருக்கிறோம், பெரிய அதிர்ச்சி. மூப்பனாருக்கெல்லாம் அதிர்ச்சி. ஜெயலலிதா வீழ்த்தணும்னு இவர் கூட கை கோர்த்தோம் 96 பெரு வெற்றி. இந்த மனுஷன் இந்த வேலையை பண்ணிட்டாரு அப்படின்னு அதிர்ச்சி. அதே ஜெயலலிதா கூட 2001 கை கோர்த்து கலைஞரை வீழ்த்தினார். நடந்ததா இல்லையா? அப்புறம் அன்னைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா கலைஞரை? 99 அவங்க தானே ஆட்சி பிடிச்சாங்க. 5 வருஷம் இருந்தாங்களே மத்தியில்.